ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இதனிடையே அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு டி ஜெயக்குமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய அடுத்த கட்ட வியூகம் என்னவாக இருக்க போகிறது? அதிமுக நேரடியாக களம் இறங்க போகிறதா? அடுத்து என்ன? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த ஒரு சூழ்நிலை ஒரு 6 மாதத்துக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதியின்படி இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. என்னன்னா திமுக இந்த ஸ்டாலின் மாநில ஆட்சியில நடைபெற்றிருக்கின்ற அந்த இடைத்தேர்தல்கள் அத்தனையுமே ஒரு மோசடியான ஒரு இடைத்தேர்தலாக ஒரு களத்துல நீங்க என்னென்ன கூத்தெல்லாம் அரங்கிறது நிச்சயமா நீங்க மளிகை கடை தானே லேஸ்ல இட போட்டுறாதீங்க. இங்க ஒருத்தர் மளிகை கடை மூலமாவே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. கூட பார்த்திருப்பீங்க. அதாவது வாக்காளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியில ஆடு மாடல போல அடைச்சி வைக்கிறது, பரிசு பொருள் கொடுக்கறது, ஒட்டுமொத்தமா அரசு நிர்வாக இயந்திரம் அதை முழுக்க முடுக்கி விட்டு அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா அங்கேயே போய் முகாமிட்டு அவங்களுக்கு வேண்டியது செய்யுது. அதை விட ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் செய்ய வேண்டிய வேலைகள், அந்த வேலைகள் பார்த்தா வீட்டை பெருக்கிறது, சுத்தப்படுறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை தொடச்சி விடுறது, துணி துவைக்கிறது, இந்த வேலையெல்லாம் கூட செஞ்சுட்டு இதெல்லாம் ஒரு ஒரு அந்த திமுக பார்த்தீங்கன்னா ஒரு காரி உமிழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனநாயகவாதிகளும் அன்னைக்கு செஞ்சாங்க. இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தல் இருக்கின்ற நேரத்துல ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா என்ன பண்ணுவாங்கன்னா, இது கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு திமுக இறக்குவாங்க. அதிகார துஷ்பிரயோகம் முழுமையா முடுக்கிடுவாங்க. மந்திரிகள் முகாமிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரர்களையும் அங்க கொண்டு குவிப்பாங்க. இது நடக்க போற ஒரு விஷயம். எனவே இந்த ஒரு இடைத்தேர்தல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவை பொறுத்தவரையில என்ன விலை கொடுத்தாலும் சரி, பணம் பாதாள வரல பாயினாலும் சரி, அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது வாங்கிவிட வேண்டும் என்ற அந்த முயற்சியில கண்டிப்பா ஈடுபடுவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு மோசடியான வெற்றியை பெற்றார்கள். அதே போல இந்த தேர்தல் அந்த மாதிரி வெற்றியை பெறுவதற்கு உண்டான முயற்சியை எடுப்பார்கள். இருப்பினும் பார்த்தா இன்னைக்கு திமுக மேல கடுமையான ஒரு அதிருப்தி இருக்கின்ற நிலையில மக்கள் நிச்சயமா பார்த்தா இடைத்தேர்தலில் அதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்தவரை தெரிஞ்சு போச்சு, இவங்க சாயமும் வெளுத்து போச்சு. இன்னைக்கு நீட்ல இருந்து அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனைல இருந்து அண்ணா பாலியல் அந்த மானை பலாத்காரம் செய்யப்பட்ட விவாதத்துல இருந்து எல்லாமே இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. அதே மாதிரி கடந்த முறை இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சுதான் அவங்க வெற்றி பெற்றாங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்கிறீங்க. இந்த வாட்டி அப்படி செய்வாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறீங்க. அப்ப கடந்த முறை நீங்க திரு KS தென்னரசு அவர்கள் போட்டியிட்டார். இந்த முறை அதிமுக போட்டியிடுமா? இப்ப நீங்க பட்டியலிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் எதிர்த்து அதிமுக களம் காணுமா? நான் ஆஸ் ஆன் டேட் அவங்க நேற்று என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க நான் சொல்லிட்டேன். இந்த தேர்தல் நான் செய்ய போறேன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு கட்சி தான் டிசைட் பண்ணும். அதை பொதுச்செயலாளர் பொறுத்தவரையில எங்க கட்சி நிக்கிறதா இல்லையான்றது கட்சி தான் டிசைட் பண்ணும். அது நான் இந்த நேரத்தில் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க மட்டும் நான் சொல்லிட்டேன். நான் என்ன செய்வாங்கன்னு மட்டும். நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.